காலை 7:30. அவளை பாத்தியா உடம்புல எவ்வளவு டாட்டூ குத்திருக்கான்னு. சரி அதை விடு, நீ ஏன் படிப்பு நிப்பாட்டிட்ட? நான்லாம் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? நீயும் இப்ப என் கூட தானே இருக்க. அப்படி உங்க அம்மா கணித்தா மாதிரியே இரு. இந்த பிச்சு மேம் பாரு மச்சி, அந்த பொண்ணை போட்டு ரொம்ப வருத்தெடுத்துட்டு இருக்கு. அதை விடு மச்சி, இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குதுல. இன்னைக்கு சண்டையே இல்ல. டாய் விஸ்வாசனா தூக்குதர நீ இப்ப கதவை தர தமிழண்டா. செல்லம் எனக்கு போகணும் செல்லம். எனக்கும் போகணும் செல்லம். உங்களுக்கும் போகணுமா? டி ஃபிக்ஷன் ஏன்டா இங்கே உட்காந்துட்ட? ப்ரோ ராப் பாட போறோம் ப்ரோ. ராப்பா? என் ஹார்ட்டை உனக்கு நான் தருவேண்டி, உன் ஹார்ட்டை எனக்கு நீ தருவியாடி. நம்ம ஹார்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் லவ் பண்ணுறோம்டி, லவ் பண்ணுறோம்டி. டாய் இத பார்க்க வாடா, நான் உள்ள வந்தேன். ஜாலியா இருக்குது உள்ள, வெளியே வாடா. நூலனா என்னாச்சு? தெரியலமா, எவனோ உள்ள போயிட்டு இன்னும் வெளியே வர மாட்டேங்கிறான். எனக்கு என்னமோ அந்த சுதிப்பா தான் இருக்குன்னு தோணுது. சுதீப்பா? ஆமா ஆமா சுதீப்பா தான் இருப்பான். டேய் சுதீப் வெளியே வாடா. டேய் சுதீப் வாடா. டேய் வெளியே வாடா. அதிருதா உள்ள அதிரணுமாமே. சுதிப் இங்க இருக்கானா? அப்போ உள்ள கோமல் சார் நீங்களா? எதிர்பாராததை எதிர்பாருங்கள். டங்சிக் டங்சிக் பிக் பாஸ். பாயா என்னோட பிரஷ் தரீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்க் முடிங்க, அப்புறம் தரேன். அப்புறம் நான் எப்படி பல்லு வளர்க்குறது? கையில விளக்குங்க. நேரத்துக்கு எங்க அம்மா இருக்கிற எல்லா யூடியூப் சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. சர்ச்சனா ஒரு பாட்டு பாடுங்களேன். ராமசாமி பண்ணையிலே மீயா மீயா ஓ. சரி சர்ச்சனா பாடுறேன், நீங்களே எப்ப பாடுவீங்க? கூர்ணிமா என்ன ஏன் இப்படி டார்கெட் பண்ணிருக்கீங்க? சர்ச்சனா இது உங்க அழுகாச்சி டைம். நீங்க போய் கன்ஃபெஷன் ரூம்ல அழுதுட்டு வாங்க. பிக் பாஸ் ஐ வாண்ட் டு கோ ஹோம். மேம் எல்லாரும் என்ன டார்கெட் பண்றாங்க மேம். மேம் இந்த பாயா எனக்கு பிரஷ் கூட தர மாட்டேங்கிறா மேம். நானே என்னைக்கு தானே பல்லு விளக்குவேன். பேசாத. மேம் எல்லாரும் சேர்ந்து என்ன புல்லி பண்றாங்க மேம். ஆமா, ஏன் எல்லாரும் இப்படி புள்ளி பண்றாங்க? சில்லி பண்ணாவாச்சும் சாப்பிடலாம். மேம் நான் வரேன் மேம். எல்லாரும் என்ன வில்லியாவே பாருங்க. கோவிகா டைம் ஆச்சு, காசிப் பேசணும் வா. ஏய் நீங்க ஃப்ரெண்ட், உன்னெல்லாம் நாங்க தூக்க மாட்டோம். இந்த வீக் டார்கெட் பிச்சு தான். பிச்சுவை தூக்குறோம், டார்கெட் அடிக்கிறோம். ஆமா மச்சி வா. பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் அரவண சிக்ரம். சிக்ரம் ஜோக் நல்லா இருந்துச்சு, போய் தூங்குங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், என்னை பத்தி பேச ஒருத்தனுக்கு தகுதி கிடையாது, சரியா? இங்க பாரு, உங்களை மாதிரி நான் கேம் ஆட கிடையாது. ரூல்ஸ் புக்ல என்ன போட்டிருக்கோ அதை படி தான் நான் கேம் ஆடிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு பிக் பாஸ் டைட்டில் வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் சாவடிச்சுன்னு எடுத்துட்டு போய்க்கோங்க. ப்ரோ வர வர இந்த சுதீப் பண்றது ரொம்ப இரிட்டேட் ஆகுது ப்ரோ. ஆமா ப்ரோ, அவர் ஒரு மாதிரி எல்லாத்தையும் ட்ரிகர் பண்றாரு. ரொம்ப வேர்ஸ்ட் கேம் விளையாடுறாரு. இந்த வீக்கெண்ட் எபிசோட் மட்டும் சுதீப்புக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கிளாப் வரட்டும். நான் இந்த பிக் பாஸ் ஷோ விட்டு போறேன் ப்ரோ. என்று சேவாக போகும் நபர் சுதீப். தேங்க்யூ சார். அப்புறம் பாயா, சுதீப் அவர்களுக்கு நிறைய கைதட்டு வந்தா வெளியே போறேன்னு சொன்னீங்களே, போறீங்களா? இல்ல வேணாம் சார். அப்ப அமைதியா உட்காருங்க, வாய் பேசக்கூடாது. பவீனா நீ ஃபர்ஸ்ட் வாரம் கேம் சூப்பரா விளையாண்டு இருந்த. இந்த பனி ப்ரோ கூட சேர்ந்துட்டு ஒழுங்காவே ஆட மாட்டேங்கிற. பனி ப்ரோ எல்லாம் இவ்வளோ பெரிய ஆளு, இந்த பனி ப்ரோ உன்னை ஓவர் ஷேடோ பண்றாங்க. நீ மட்டும் தனியா அண்ணன் வெயி, இந்த பிக் பாஸோட டைட்டில் வின்னர் நீ தான். செல்லம் ஃபிக்ஷன் சொல்றதும் கரெக்ட் தான் செல்லம். நம்ம 100 நாள் வெறும் கண்டஸ்டன்ஸா மட்டும் இருப்போம். என்ன சொல்ற? சரி ஓகே செல்லம், வா நான் போய் டான்ஸ் ஆடுவோம். போங்க, நம்மளை எப்போ பார்த்தாலும் குறும்பு தான். அடிங்க, இவன் பேச்சு கேட்டு தான் பேச வேணாம்னு சொன்னியா? கோவிகா கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க. வேணாம், இப்ப மெடிக்கல் ரூமுக்கு போங்க. ஹை பிரியாணி வந்துருச்சு. ஹை பரதேசி அங்க இருக்கண்டாமே. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மூக்கு கடை முனியாண்டி விலாஸ் வழங்கும் பிக் பாஸ் காகம் டிவி வழியே கக்கத்திற்குள்.
எல்லாம் அப்படியே உட்காருங்க. நானும் உட்கார்றேன். ஒரே முட்டு வலியாக இருக்கு. என்ன எல்லாம் உட்கார சொன்னா கயிறெழுத்து விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு? உரிமை குரல் சார். உரிமை குரலா? ஓவிகா நீங்க சொல்லுங்க. சார் இப்பெல்லாம் சுதீப்போட அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். எல்லாத்துக்குமே மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாரு. வர வர மரியாதை பத்தி யார் பேசுறதுன்னு விவஸ்தையெல்லாம் போயிடுச்சு. எல்லாத்தையும் பார்த்து தப்பா கமெண்ட் பண்றாரு சார். அங்க வர்ற கமெண்ட்டை மட்டும் தான் பாக்குறீங்க. வெளியே நம்ம ப்ரோமோக்கு வர்ற கமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சார் இந்த சுதீப்னால பொண்ணுங்களுக்கு நிறைய பிரச்சனை சார். உமன்ஸ்க்கு சேஃப்டியே இல்லை சார். பார்த்தாலே தெரியுது. நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சார். அவர் இருந்தா நைட்டு நிம்மதியாவே தூங்க முடியல சார். பயமா இருக்கு. உன்னை பார்த்தா மற்றவங்க தான் பயப்படுவாங்க, ஆனா நீயே பயப்படுறேன்னா இது கொஞ்சம் ஆபத்தான விஷயம்தான். கோமல் சார் நூல் சுரேஷ் சார் அப்படின்னு சொல்றாரு சார். சார் அது மட்டும் இல்லாம நூல் சுரேஷை பார்த்து அப்படின்னா சார் நூல் சுரேஷை பார்த்து அங்கிறா சார் அப்படிங்கிறான் சார். ஏய் அவனாவது ஒரு டைம் தான்டா சொன்னான், நீங்க என்னடா இவ்வளோ டைம் சொல்றீங்க? சுதீப் இவங்க பேசுனதை பத்தி உங்களுடைய கருத்து? சார் எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தந்தீங்கன்னா நான் நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சார். ஒன்றும் சொல்ல வேணாம், நீங்கள் உட்காருங்க. தேங்க்யூ சார். நீங்கள் பேசுனதை வச்சு நானும் முக்கக்கடை முனியாண்டி விலாசம் சேர்ந்தெடுத்த முடிவு. சுதீப் உங்களுக்கு ரெட் கார்டு. சாரி, உங்களுக்கு ரெட் கார்டு. நீங்கள் வெளியே போகலாம். டங்கச்சிக்கு பிக் பாஸ். எப்படியோ டைட்டில் வின்னரை தாட்டி விட்டாச்சு. இது வேற கரெக்டாக கட்டியிருக்கேனானே இல்லைன்னு தெரியல. என்ன பண்ணிருக்க? இல்லடா வேட்டி கட்டிட்டு இருந்தேன். இப்படியா கட்டுவாங்க? ஃபிக்ஸா பார்த்து வேட்டியை கரெக்ட் பண்றேன். ஆமா, நீ வேட்டியை கரெக்ட் பண்றியா இல்லை என்ன கரெக்ட் பண்றியா? ரெண்டையும் தான். சர்ச்சனா ஃபிக்ஷன் கிட்ட ஏதோ சொன்னீங்களாமா, எனக்கு உனக்கு சேர்க்க சரியில்லைன்னு. அதை எப்படி நீங்க சொல்லலாம்? ஃபிக்ஷன் கட்ட மட்டும் இல்ல, உங்ககிட்டயும் சொல்லுவேன், உங்களுக்கும் சேர்க்க சரியில்லை. அதெல்லாம் எப்படி நீ சொல்லலாம்? அதெல்லாம் சொல்றது உங்களுக்கு தகுதியே இல்லை. சரியா? முதல்ல உங்களுக்கு இங்க இருக்கவே தகுதி இல்ல. இதெல்லாம் நீ சொல்லாத. நீ க்ளோஸ். நீ க்ளோஸ். இங்க என்ன பிரச்சனை? உங்ககிட்ட நான் பேசவே இல்ல. அத இப்ப பேசிட்டல, இப்ப என்கிட்ட சொல்லு என்ன பிரச்சனை சொல்லு. காம் டவுன். அப்ப இப்ப சொல்லு. மென்டல் அது நீல் டவுன் இல்ல, காம் டவுன். இதுக்கு தான் படின்னு சொன்னேன். பிச்சு விடுங்க மேடம், she is just 19. just 19 நீ என்ன தெரியுமா just 25. I am just 50. மேம் அதனால தான் அங்க மறந்து வச்சிருங்க. இந்தாங்க. என்னது இது? உங்க பிரெயின். எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? என்ன? ஆமா அப்படிதான் பேசுவோம். நாங்க எப்படி பேசுறோம் உங்களுக்கு என்ன? Don't shout. எல்லாரும் அவங்களோட அன்றாட வேலையை பாருங்க. அடுத்து யார தூக்கலாம்? அன்றாட வேலைகளா? பிக் பாஸ், I want to go home. சுக்ரம் போய் மெயின் டோரை சாத்திட்டு வாங்க. ஓகே பிக் பாஸ். கோவிகா என் ஃபேன்ஸ் ரொம்ப மிஸ் பண்றேன். சுக்ரம் போய் கிச்சன் டோரை சாத்திட்டு வாங்க. ஓகே பிக் பாஸ். கோவிகா நெக்ஸ்ட் வீக் நம்ம தளபதி சிக்ரம தான் கேப்டன் ஆக்குறோம். என்ன சொல்ற மச்சி? கரெக்ட் தான் மச்சி. சுக்ரம் கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. பால் பாக்கெட்டா? ரொம்ப ஓவர் பிக் பாஸ். எவிக்சன். கிளம்பிட்டேன். இந்த வார எவிக்சன் டபுள் எவிக்சன். சொல்லும் அப்போ நம்ம 2 பேருமே வெளியே போயிடுவோமா? அப்படிலாம் போக மாட்டோம் சொல்லும். தயவு செஞ்சு அப்படியே போயிருங்கடா. டபுள் எவிக்சன் சொன்னோடனே டங்குவார் கலண்ட மாதிரி நீங்க எல்லாம் முழிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நண்பர்கள் இருவர் நம்மை விட்டு போகும்போது ஏற்படும் மனவலி என்னவென்று எனக்கு நன்றாகவே தெரியும். இப்படித்தான் முன்னொரு காலத்தில் நானும் எனது நண்பர் கஜினி பூந்தும் மலேசியாவில் தங்கியிருந்த காலம் அது. அப்பொழுது 2 இட்லி வாங்குவோம், நானே சாப்பிட விடுவேன், அவர் வெறும் தண்ணியை கொடுத்து தூங்கி விடுவார். இப்படியாக அவரை ஏமாற்றி நான் ஒரு பிழைப்பு பிழைத்தேன். வெட்கமாக இருக்கிறது சொன்னால். நான் என்ன சொல்கிறேன் என்றால், கோமல் சார் வேணா நான் கூட வெளியே போயிடுறேன் சார். தயவு செஞ்சு அறுப்பு போடாதீங்க சார். சொல்லும் அப்போ நானும் வரேன் சார். யார் தான் எவிக்ட் ஆக போறா சொல்லிருங்க சார். இதற்கு மேலேயும் பேசி உங்கள் மனதை துன்புறுத்த விரும்பவில்லை. இன்று எவிக்டாக போகும் நபர்கள் பக்ஸயா அண்ட் டிராவோ. என்னது? பக்ஸயா? டிராவோவா? பக்ஸயா அண்ட் டிராவோ இவர்கள் இருவரும் யார் கண்களுக்கும் தென்பட மாட்டார்கள். எனது கண்களுக்கும் கூட இவர்கள் இருக்கின்ற இடமே தெரியாது. இன்று அவர்களை அழைக்கிறேன். பக்ஸயா அண்ட் டிராவோ, கமான்.
யாரா நீங்களா? இவனு எங்கடா இருந்தீங்க? பக்ஸயா அண்ட் ராவு, நீங்கள் இருவரும் விளையாண்டது போதும், வெளியே வாங்க. முக்கு கடையில் 3 புரோட்டாவை தின்றுக்கிட்டே பேசுவோம். சரி சார். ஓகே கோமல் சார். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம இஎம்ஐ சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை மறக்காம தட்டி விட்டுருங்க. டங்குச்சுக்கு பிக்